போன குரூப் 4 எக்ஸாமில் 147 கொஷின் அடித்தேன். அன்றைக்கி ரிசல்ட் வந்த அன்னிலேருந்து இந்த ரிசல்ட் வர வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அந்த கண்டினியூஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் படித்தேன். அது இல்லாமல் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தேன். ஏன்னா அதில் நம்ம எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுக்கிறோம்ளோ அதை பொறுத்து தான் நம்மளோட ரேங்க் வரும் அப்படிங்கிறதுல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். நான் இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் 94 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். மேக்ஸில் 27 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் 26 கொஷின் போட்டிருந்தேன். மொத்தம் நான் ஓவராலாக 180 கொஷின் போட்டிருந்தேன். ஓவரால் ரேங்க் 72. படிக்கக்குள்ளே அங்கே கிளாஸ் போயிட்டு படிக்கக்குள்ளே நமக்கு எந்த டவுட் வந்தாலுமே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் எல்லாருமே கிளியர் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப கண்டினியூவாக படிச்சிட்ருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அப்படி வரக்குள்ளே நமக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் ஏதாச்சும் எடுத்து கேட்பேன். அது இல்லாமல் மோட்டிவேஷன்ஸ் வீடியோ நிறையா டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அதை மட்டும் கேட்பேன். எனக்கு ஃபெமிலியராக இது கேட்டோம்னா என்னால் நல்லா படிக்க முடியும், கான்ஃபிடெண்ட் வர அந்த வீடியோ எடுத்து கேட்பேன். மற்றபடி ஃபோன் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும். வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கௌசல்யா. எங்கள் அப்பா பேர் கோவிந்தன், அம்மா பேர் செல்வி. எங்கள் ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம். நான் ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஓவரால் ரேங்க் 72 எடுத்திருக்கேன். டைப்பிஸ்ட்டில் 19வது ரேங்க் எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் டிஎன்பிசி ஃபீல்டில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அப்பா அம்மா. அவங்களோட ஆசை அதுதான், கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஆசையும் அதுதான். என்னோடய அண்ணன் எனக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் வந்தாங்க. அவங்களும் படித்தாங்க. ஆனால் அவங்களால 1 or 2 மார்க்கில் போயிட்டே இருந்தது. அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் இது என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட்டு. அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து இனி நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட் பண்ணக்குள்ளே 147 கொஷின் போட்டிருந்தேன். இதுக்கு மேலே நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா ஸ்டேட் லெவலில் தான் அச்சீவ் பண்ணணும். இதுக்கு நம்ம 1 or 2 கொஷினில் நம்மளால் போயிட்டுனா அந்த வழியெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால தான் கண்டினியூவாக படித்தேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் படிக்கணும் அப்படின்லாம் லிமிட் இல்லை. காலைல 4 o'clock கிளம்புவேன். கிளம்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம் தவிர பாக்கி எல்லா நேரத்துலையும் படித்தேன். அது இல்லாமல் இது 3 மந்த்து தான் இப்படி படித்தேன். மற்ற மந்த்துலாம் வீட்டில் வேலையும் பார்த்துட்டு தான் படித்தேன். ஏன்னா குடும்ப கஷ்டம் அப்படி. அதனால் எல்லாமே பார்த்துட்டு தான் படித்தேன். வீட்டில் படிச்சிட்ருக்கக்குள்ள வீட்டில் அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. அப்பாவோட வருமானத்தை வச்சு தான் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணணும். அண்ணனும் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன். அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் இப்போ 2 பேருமே இந்த குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பேரண்ட்ஸு. படிக்கும்போது எல்லாருமே நிறையா பிரச்சனையை சந்திப்போம். அதெல்லாம் பின்னாடி நம்ம ஒரு ஆர்ட்ரு வாங்கினதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு தான் படித்தேன். இங்கே வேதாரண்யத்தில் ஜெயபாரதம்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் கோச்சிங் கிளாஸ் போனால் அங்கே உள்ள சார், டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப எந்த டவுட்டு கேட்டாலும் உடனே எந்த டவுட்டு கேட்டாலும் கிளியர் பண்ணாங்க. வீட்டில் படிக்கிறதுக்கு எல்லா சுச்சுவேஷனும் இருந்தது. இருந்தாலும் வீட்டில் நம்ம படிக்கக்குள்ள நமக்கு ஏதாச்சும் டவுட்டு வந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வீட்டில் படித்தவங்க இல்லை, அண்ணனும் நானும் தான் 2 பேரும் மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுப்போம். வெளியில் உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இன்ஸ்டியூட் டெய்லியும் போயிடுவேன். டெய்லி இன்ஸ்டியூட் போய் தான் படித்தேன். நான் பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் போய் படிக்கலை. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு 6 மந்த்து தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம
ஒழுங்காக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வேறு எங்கேயும் போய் படிக்கலை. டெய்லியும் படிக்கிறது மட்டும்தான். அது இல்லாமல் நம்ம படிக்கக்குள்ளே என்னன்னா கண்டினியூவாக படிக்கணும். நம்ம வந்து கொஞ்ச நாள் படிச்சுட்டு விட்டுட்டு திருப்பி மறுபடியும் வந்து படித்தா அது வந்து நியூவாக படிக்கிற மாதிரி தான். அதனால் போன குரூப் 4 எக்ஸாமில் 147 கொஷின் அடித்தேன். அன்றைக்கி ரிசல்ட் வந்த அன்னிலேருந்து இந்த ரிசல்ட் வர வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா வந்து அந்த கண்டினியூஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் படித்தேன். அது இல்லாமல் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தேன். ஏன்னா அதில் நம்ம எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ரேங்க் வரும் அப்படிங்கிறதுல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். நான் வந்து இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் 94 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். மேக்ஸில் 27 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் 26 கொஷின் போட்டிருந்தேன். மொத்தம் நான் ஓவராலாக 180 கொஷின் போட்டிருந்தேன். ஓவரால் ரேங்க் வந்து 72. படிக்கக்குள்ளே அங்கே கிளாஸ் போயிட்டு படிக்கக்குள்ளே நமக்கு எந்த டவுட் வந்தாலுமே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் எல்லாருமே கிளியர் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப கண்டினியூவாக படிச்சிட்ருக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அப்படி வரக்குள்ளே வந்து நமக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் ஏதாச்சும் எடுத்து கேட்பேன். அது இல்லாமல் மோட்டிவேஷன்ஸ் வீடியோ நிறையா டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அதை மட்டும் கேட்பேன். எனக்கு ஃபெமிலியராக இது கேட்டோம்னா என்னால் வந்து நல்லா படிக்க முடியும் கான்ஃபிடெண்ட் வர அந்த வீடியோ எடுத்து கேட்பேன். மற்றபடி ஃபோன் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த ஃபோன் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணலை. டெய்லியும் ஒரு 6 மந்த்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி 6 மந்த்து வந்து ஃபுல்லாக டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுப்பேன் மார்னிங். அதுமாரி டெய்லியும் 1 ஹவர் வந்து மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் வந்து ஒரு கொஷினை எடுத்தால் 25 ஒரு கொஷின் பேப்பரில் 25 கொஷின்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக நான் போட்டு பார்ப்பேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் அதில் கொஷின் கேட்டிருப்பாங்க. அதனால் அதை கேட்டு பார்ப்பேன். இப்போ வந்து நியூ சிலபஸ் மாறி இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகலை. இலக்கணம் மட்டும் நல்லா படிச்சுட்டா கண்டிப்பாக இப்போ உள்ள இதில் அடிச்சிடலாம். நியூவாக படிக்கிறவங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கண்டினியூஷனாக படித்தா கண்டிப்பாக அடுத்த குரூப் 4ல் பாஸ் பண்ணிடலாம். படிக்கக்குள்ள நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதை வந்து நம்ம எதையுமே நம்ம வந்து படிக்கக்குள்ளே வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது. அதெல்லாம் வச்சு தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நானும் அண்ணனும் சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா அவங்க வந்து வெளியில் எல்லோரும் என்ன குழந்தைங்க படிச்சிட்ருக்காங்க, பிள்ளைங்க படிச்சிட்ருக்காங்க, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் தான் படிக்க விடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் வந்து எங்கள் பேரண்ட்ஸு இடம் கொடுக்கல. அவங்க படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும், வந்து நாங்கள் பார்த்துப்போம், எங்கள் வீட்டு கஷ்டத்தை நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. இப்போ உள்ள நியூவாக வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியில் சோர்ஸை தேடுறாங்க. ஆனால் வந்து முக்கியமான சோர்ஸ் வந்து என்னென்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான். நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து எவ்வளோ தரவாக இருக்கிறோம்களோ அதுலேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நம்ம எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம்களோ அப்போ தான் வந்து நம்ம வெளியில் சோர்ஸ் தேடணும். அதுவும் நம்ம சிலபஸ் பேஸ்டில் எங்கே ஸ்கூல் புக் இல்லாமல் வெளியில் எங்கே இருக்கோ அதை தான் நம்ம தேடி படிக்கணும். தவிர மற்றபடி வந்து ஸ்கூல் புக்கை தவிர வேறு வெளியில் வந்து சோர்ஸை வந்து இப்போ தேடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்கணும். புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸு டிஎன்பிசி ஃபீல்டுக்கு புதுசாக வந்திருக்கவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இத்தனை லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயப்படாதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நிறையா பேர் எழுதுவாங்க. ஆனால் நிறைய பேர் நம்மளை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க.
அதனால் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்ளோ அதுக்கு ஏற்றபடி நம்ம வெற்றி இருக்கும். இப்போ வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.